Hi friends, welcome to Momandme Secret. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சிம்பிளாக பட் ரொம்ப டேஸ்டியான கார சட்னி. எல்லாருமே செய்யலாம், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 10 இட்லினா கூட நாம் ஒரே சமயத்தில் சாப்பிடலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். இப்போ நாம் ரெசிபியை பார்க்கலாமா? டேஸ்டியான கார சட்னி. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ராசஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த சைட் டிஷ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். வாங்க நம்ம இப்போ இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லையா, நாங்கள் டொமேட்டோ எடுத்திருக்கோம். 8 டொமேட்டோ இருக்குது. ஒரே ஒரு வெங்காயம், அப்புறமா ஒரு கை ஃபுல்லாக நீங்கள் இல்லையா மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். சரிங்களா? இது வெங்காயம் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். புளி பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லையா ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு, ஒரு பாதி எலுமிச்சப்பழ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறமா பூண்டு இல்லையா கைப்பிடி அளவுக்கு நிறைய வேணும். பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை இல்லையா நாம் எதுவுமே வதக்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாகவே ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிட வேண்டியதுதான். இந்த வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, அப்புறமா நீங்கள் அதில் பூண்டு, நீங்கள் எல்லாமே அப்புறம் புளி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்க வேண்டியது தான். இதை அரைச்சிட்டு அப்புறம் தான் நாங்கள் தாளிக்க போகிறோம். இன்னொரு நீங்கள் சட்னியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிப்போம், அதுக்கப்புறம் தான் அரைப்போம். இதில் அது கிடையாது. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்படி தான் ரொம்ப மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா அரைஞ்சிடும். நீங்கள் கட் பண்ணி போடுங்க. நம்ம கட் பண்ணி போட்ட மாதிரி காட்டலை. நீங்கள் கட் பண்ணி போட்டால் தான் அரையுமே, முழுசாக போடாதீங்க. இப்போ நாம் ஒரு கடாய் எடுத்துருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றுறோம் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. நல்லா எண்ணெய் சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் கடுகு போடணும். அப்போ தான் இல்லையா கடுகு நல்லா வெடிக்கும். நல்லா இப்போ கடுகு பொரிஞ்சு வந்த அப்புறம் நீங்கள் அதில் காஞ்ச மிளகா, அப்புறமா உங்களுக்கு கருவேப்பிலை இல்லாமல் நாம் தாளிப்பே இருக்காது இல்லையா. கருவேப்பிலை கண்டிப்பாக போடணும். நீங்கள் கிள்ளி போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போடும்போது அது பார்க்கும்போதே அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. இது நல்லா செவந்து வந்த அப்புறம் நீங்கள் இதில் கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் தூரமாக எடுங்க, மேலே எல்லாமே படும் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. இதில் இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள். இப்போ இதை இல்லையா நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் போதும். அந்த இல்லையா ரா ஸ்மெல் இருக்கு இல்லையா அந்த டொமேட்டோவோடது, அது எல்லாமே வாசனை போய் செம்மையாக அந்த சட்னி கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ அளவோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ கலரும் அது மாறும். இதில் எந்த எக்ஸ்ட்ரா கலரும் நம்ம சேர்க்கலை. காஞ்ச மிளகாவை இல்லையா கிள்ளி தான் போட்டு தாளிச்சிருக்கோம். அதே மாதிரி அரைக்கும் போது போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே இல்லை. அந்த டொமேட்டோ கலர் அந்த சட்னி கலர் வரும் பாருங்கள், நான் காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொதிக்கும் போது தண்ணி இருக்கு இல்லையா, அது வற்றி மேலே எண்ணெய் திரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், எண்ணெய் மேலே வந்திருக்குல்ல, இந்த மாதிரி திரிஞ்சே மேலே வரும். நம்ம வதக்கும்போது போட்டோம் இல்லையா, தாளிக்கும்போது அதே எண்ணெய் மேலே வரும். வந்த அப்புறம் நீங்கள் இல்லையா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி. நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை இல்லையா ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லி தழையை நல்லா கிள்ளி மேலே போட்டுக்கோங்க. இந்த சுட சுட சட்னி இதை இல்லையா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையே இல்லை, அன்றைக்கி காலி ஆகிடும். நீங்கள் இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார்